டானா நம்ம டீடா நமக்கு ஊசூரு. நண்பர்களே, இந்த உலகத்திலேயே அற்புதமான இடத்தை பார்க்க விரும்புறீங்களா? அப்ப நீங்க இங்க வாங்க. இதுதான் சுவாரஸ்யமான அற்புதமான தீம் பார்க். தீம் பார்க்கா? சின்ன குழந்தைங்களுக்கான ஜாய்ஃபுல்லான அற்புதமான ரைட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இந்த சம்மர்ல பொழுதுபோக்குறதுக்கு சரியான இடம் இதுதான். டே கரடிகளா, உங்களுக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்கடா. கரடிகளால தாக்கு பிடிக்கவே முடியாதியா. கிட்டத்தட்ட 60 மணி நேரம் என் மூளையை போட்டு கசக்கி யோசிச்சது இந்த ஐடியா தான். இந்த தீம் பார்க்ல ஃபன் ரைட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதோட எல்லாத்தையுமே நீங்க நல்லா சாப்பிடலாமையா. ஒருக்கா உள்ள போயிட்டீங்க, அப்புறம் வெளியே வரவே மாட்டீங்க. என்னடா சொல்றீங்க? இந்த ஐடியா பிடிச்சிருக்கா? உங்களுக்கு ஃபுல்லா VIP சர்வீஸ் தான் கிடைக்கும். 100க்கு 110% கேரண்டி நான் உங்களுக்கு தரேன் ஐயா. நீங்க கை நாட்ட வச்சா மட்டும் போதும். அதோட சத்தியமும் பண்றையா, இனி நான் மரத்துலயோ மரத்தை வெட்டுற கத்தியிலையோ கைய வைக்கவே மாட்டேன். பாத்துக்கிடுங்க. என்னையா சொல்றீங்க? இந்த டீல் நல்லா இருக்கு இல்லையா? எங்கடா போறீங்க? சரி வேணா ஒண்ணு பண்ணலாமா? உங்க VIP ட்ரிப் முடிகிற வரைக்கும் 3 நாளைக்கு என் வீட்லயே தங்கிக்கங்க ஐயா. இப்போ ஓகேயா? 3 நாள் தங்கல மாட்டோம். ஓகே, எங்களுக்கு ஓகே. ஒத்துக்கிறீங்களா 2 பேரும்? வாங்க ஐயா. இங்கிட்டு நீங்க நல்லா சந்தோஷமா இருப்பீங்க ஐயா, சத்தியமா சொல்றேன். நல்லா இருக்கு. எப்படா இருக்கு? என் சோம்பேறி பயலுக்கு இது பிடிச்சிருக்கா? டிவி எல்லாம் பாக்குறியாடா தங்கம்? யா நம்ம ஃபேவரட் ஷோவை தட்டி விடியா. இருப்பா பாக்குறேன். இதடா அது. இதேதான் அது. டேய் தம்பி, இந்த ஷோ உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு தெரியலடா. அது என்ன குரங்குகளை பத்தி ஷோ தானே அது? ஏய் லாகர்விக், குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. இதா கொண்டு வர தம்பி. தண்ணி குடியா, நல்லா குளு குளுன்னு இருக்கும். இது என்னடா சூடா இருக்கு. அப்படிதான், அந்த பாண்டா மேல உட்கார்ந்து சவாரி பண்ணு. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இப்ப குடி, இப்ப சில்லுன்னு ஆயிடுத்து. எனக்கு இது பிடிக்கல, பிளெயினா இருக்குடா. வேற ஏதாவது கொண்டு வா. டாய், என்ன சொன்ன இப்ப? நானா? நான் எதுவும் சொல்லலையே. நான் மறந்தே போயிட்டேன். என்கிட்ட பால் இருக்கு. இத பாத்தீங்களா? இந்தாங்க, குடிச்சு பாருங்க. லாகர்விக், போய் எனக்கு ஜூஸ் கொண்டு வா. கண்டிப்பா. ஏய் லாகர்விக், எனக்கு பசிக்குது. ஏதாவது சாப்பிட வச்சிருக்கியா? இரியா பாக்குறேன். லஞ்சும் இப்ப கொண்டு வந்து கொடுத்தாச்சு. இந்தா யா, எடுத்து சாப்பிடு. வாவ், நூடுல்ஸா? இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது உனக்காக தான் யா. நல்லா சாப்பிடியா தம்பி. லாகர்விக், என்னோடது எங்க? இங்க இருக்கியா? இது நல்லா இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். இதோ கொண்டு வந்துடுறேன், கொஞ்சம் போறதுக்கு. தேங்க்யூ. லாகர்விக், என்ன போய் கொண்டு வா. ஓகே, இதாயா. டேய் லாகர்விக், எனக்கு வேணும். லாகர்விக், எனக்கு என்ன வேணும்? லாகர்விக், 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 லாகர்விக். லாகர்விக். அடே திமிரு முடிச்ச கரடிகளா, நம்ம பிளான மட்டும் விட்டுற கூடாதா. ஆனா இருந்தாலும் ஐயா சொல்லுங்க ஐயா, என்னையா வேணும் உங்களுக்கு? இதுல விளையாடணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்குடா. ஓஹோ, சீசா வேணுமா? ஓகே. ஓகே, இது எப்படிமா இருக்கு? வாவ், சூப்பர். வாயா தம்பி. ஹேய், வா என் கூட விளையாடு. எடுத்து நான் வரணுமா? ஐயோ, இல்ல 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 இல்ல, நீ தான் இதுல விளையாடு. நான் எப்படி தனியா விளையாடுறது? என் கூட வந்து விளையாடு. இல்ல இல்ல, நான் வரல. இதெல்லாம் விருதாளிகளுக்காக மட்டும்தான். விருதாளிகளை இப்படி ட்ரீட் பண்ணலாமா நீ? எல்லைய மீறி போய்கிட்டு இருக்க விக்கு. சரியா தம்பி, நான் பார்த்து நடந்துக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் குடியா.
லோகர்விக், நீ இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்ட. நீ வேஸ்ட். அதான் அப்பவே சொன்னல. அப்ப நான் விளையாடுறேன். அப்படியே உட்கார்றா. ஆரம்பிக்கலாமா? வாவ், ரொம்ப ஹைட்டா பறந்துட்டான்ல. அவன் திரும்ப வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தம்பி. என்ன சொல்லு, நான் உட்காரட்டுமா? சூப்பர். இப்போ இந்த கேமோட அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்கலாமா? இப்போ அவங்க ரைட்டுக்கு பாஸ் பண்றாங்க. படுடா, இப்போ லெஃப்ட்டுக்கு பாஸ் பண்றாங்க. இப்போ ரைட்டுக்கு. அப்படியே லெஃப்ட் ரைட் லெஃப்ட்க்கு பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு. இல்ல ஒண்ணு. நல்ல பாட்டு, எல்லாரும் ஓடுவாங்க அதை கேட்டு. சரி, நான் பாடுறத நீ பாட்ட மாட்டேன். இதுலயும் ஒரு சொட்டு கூட இல்லையே. என்னடா ரொம்ப பசிக்குது. இந்த கரடிங்க எல்லாத்தையும் திருடிச்சுங்களே. ஆஹா, ஒரே ஒரு சுவையான ஆப்பிள். நம்ம கதை இப்படியே போனா அவ்வளவுதானே. அந்த கரடி கிட்ட போட்ட கான்ட்ராக்டை சீக்கிரமா முடிச்சு தொலைக்கணும்டா. நிலம மோசமா இருக்கு. சாக்லேட்டு. ஆஹா, இதை வச்சு ஒரு ஐடியா பண்ணிடலாவே. எங்கடா இருக்கு? அதை எங்க வச்ச? ஆஹா, கிடைச்சிடுச்சுடா. இத்தனை நாளா கிடைக்க தெரியாம ஒளிச்சு வச்சிருந்த ஒரு சூப்பரான சாக்லேட்டு. இதை மட்டும் அந்த கரடி பசங்களை சாப்பிட வச்சோம். கான்ட்ராக்டை நம்ம முடிச்சு விட்டுடலாம். அப்புறம் நிம்மதியா இருக்கலாம்டா. ஆஹா, அன்பான விருந்தினர்களே, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. வாசனை நல்லா இருக்கு. அடேங்கப்பா, சாக்லேட்டா? இதுதான்ப்பா பிரத்யேகமா செய்யப்பட்ட சூப்பர் சாக்லேட். அதுவும் உங்களுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். எப்படியா இருக்கு? எடுத்து சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா. எனக்கு 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 கொடு. சாக்லேட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதோட டேஸ்ட்ல கொஞ்சம் சைடர் இருக்கடா. சைடரா? சாக்லேட் எப்படி சைடரோட டேஸ்ட் வரும்? என்னடா இது? ஒரு ஐடியா வந்துடுச்சு தம்பி. சாக்லேட் எல்லாத்தையும் நீயே சாப்பிடலாம் நினைக்கிறியா? எத்தனை தடவை உனக்கு சொல்லிருக்கேன், மத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும் பழகிக்க. இங்க பாரு, மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுறதுதான் தம்பி நல்லது. ஏய் விக்கி, எங்க போற? வந்து சாப்பிட. என்னோட சாக்லேட் சுவையா இருக்கு. இவனுக்கு என்னாச்சு? சாக்லேட் இங்க பாரு. ஏய் தம்பி, உனக்கு என்னாச்சுடா தம்பி? என்னாச்சுடா? என்ன ஆச்சா? அவனை பாத்தியா? என் சாக்லேட் இது நல்லா டேஸ்டா இருக்கே. ஏன்டா ஒரு மாதிரி பேசுறோம்? அந்த சாக்லேட் சாப்பிட்ட அப்புறம் தான் இவன் இந்த மாதிரி ஆயிட்டான். இவன் ஒரு கிறுக்க. சாக்லேட் சாப்பிட்டு பைத்தியம் ஆயிட்டானடா. டாய், திமிரு பிடிச்ச கரடிகளா, அந்த சாக்லேட்ல சைடர் இருந்துச்சுடா. அதனால தானா சந்தோஷமா இருக்கீங்க. இதுவும் இவனோட பிளான் தானா? எங்களை சாப்பிட வைக்கிறது தான் உன் பிளானா? உங்களை சந்தோஷமா வைக்கணும் தான்டா. ஏடா அப்போதானே அந்த பேப்பர்ல சைன் பண்ணுவீங்க. இருங்கடா நான் சொல்றேன். நான் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டுறேன்னு சொல்றதெல்லாம் போய், அது நான் விரிச்ச வலை. அந்த பேப்பர்ல மட்டும் கையெழுத்து போட்டீங்க, அப்புறம் உங்களால நான் மரம் வெட்டுறதுல இருந்து என்ன பண்ண முடியாது. என் தாள என் வீட்டுக்கு என்னடா ஆச்சு? அந்த கரடி எங்கடா? ரைட்டு, கான்ட்ராக்ட் என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்களா? என்ன தைரியம் அவர்களுக்கு? டேய் திமிர் பிடிச்ச கரடிகளா, உங்களை நான் விட மாட்டேன்டா. பார்க்க நல்லா இருக்குடா. கொஞ்சம் விட்டுருந்தா பாட்டை தெரிச்சிருக்கும். பரவாயில்லடா, அடி விழுந்தாலும் இது நல்லா ஒருத்து தாண்டோ. ஏன்னா இது ஃபெஸ்டிவல்ல, ஏன்னா அதுக்கு எல்லாமே இப்போ தயாரா இருக்கு.
ஆனா ஏதோ ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுது. அதே தாண்டா, பட்டாசு இல்லடா நியூ இயர் எப்படி பட்டைய கிளப்புற மாதிரி இருக்கும். சபத்தியான டெலிவரியா. இப்ப இதை ஓபன் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். ஆஹா, அழகா இருக்குடா. சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. அது என்ன ஒரு அற்புதமான நாட்கள். இதை வெடிக்கிறதுக்கு ஆசாசையா இருக்குடா. பிராம்பல், இந்த வாட்டி எதுவும் சொதப்பி வைக்காத, அவனை பயமுறுத்தாத, புரிஞ்சுதா? ஒண்ணு மறந்துடாத, புத்திய நல்லா கவனமா வச்சுக்க, எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. என் வயிற்றனுப்ப தானே வந்தோம், மூளை அனுப்பவா வந்தோம்? என்ன தம்பி அது? அண்ணா, அது என்னதுடா? அட்டகாசமா இருந்துச்சுடா. இது நல்லா ஜாலியா இருக்கு. இன்னொருத்த படிப்போமா? டேய் அண்ணா, அதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. இத கொளுத்தி விட்டோம்னா மொத்த வானமும் பட்டாசு கலப்பும்லோ. என்னடா அது இன்னும் வெடிக்கவே இல்லை? என்னடா இது? இந்நேரத்துக்கு இது வெடிச்சிருக்கும்ல நினைச்சேன். இத பார்க்கும்போது அந்த பிக்கு பயலுக்கு மண்டை குழம்புன மாதிரி இருக்குல்ல? அண்ணா, இத பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருக்குடா. இரு, ட்ரை பண்ணி பார்க்கறேன். இரு தம்பி, அவன் இருக்கும்போது அப்படியே போவியா தம்பி? அவன் உன்னை பார்த்தானா ஏதாவது பண்ணிடுவான். அதை யோசிச்சு பார்க்கல. இப்ப பாரு. ஆமாடா. இதெல்லாம் வெறும் குப்பைகடா. கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணிருந்தா நல்ல பட்டாசு கிடைச்சிருக்குமா? சூப்பர். இது நல்லா இருந்துச்சுலடா. நான் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணட்டுமா? நல்லா இருந்துச்சுல்ல? இது ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னோட வெடிச்சு பார்க்கலாம்டா. அதை கூடு, எடுத்து கூடு. என்னடா இது என்னமோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அது நம்ம மனப்பிராந்தியா தான் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு, மேஜிக்கலா இருக்கு. சரி, இப்ப இத வெடிப்போம், என்ன ஆகுதுன்னு பாப்போமா? என்னடா மறுபடியும் சத்தம்? இந்த சத்தம் வந்து பட்டாசு மாதிரியே இருக்கு.
அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏன்னா பட்டாசு வெடிக்கிறப்ப நான் ஒருத்தன் தானே இருக்கு. நம்மள தவிர வேற எவையா இருக்கா இந்த இடத்துல? இதுவும் மன பிராந்தி தான். சரிடா விக்கு, படுத்து தூங்கு. எவனா அது சொல்லாம கொள்ளாம பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கிறது? என்னதுரா இது? இது வந்து கரடி கால் நடமாச்சே. அப்ப அந்த திமிர் பிடிச்சவங்களோட கதையை ஒரே அடியா முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. இங்க இருக்கீங்களாடா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம் ஐயா. சிக்கனி அடசில் வந்து அவ்வளவுதான்டா. என்ன தைரியம்டா உங்களுக்கு? மூச்சு அடிக்காத. என்னடா இது? இது வலிக்குமே. இவன் ஒரு பயந்தாங்கோலி. பட்டாசு வெடிச்சிருமோன்னு பயத்திலேயே மயங்கிட்டான். கேட்டா வெறும் குப்பியாடா இது. ஏமாத்திருக்கலாடா. என்ன பார்த்தா கத்துற? எங்களை ஏமாத்த எனக்கு உங்களை பிடிக்கலடா. டேய் தம்பி, வா நம்ம போய் இதை வெடிக்க வைக்கலாம். பட்டாசு எல்லாம் சூப்பரா இருக்கு. என்ன சரிதானடா தம்பி? வா போலாம். முட்டா காரடிகளா, இதான் அற்புதமான ஒரு இடம். இது ரொம்ப அழகா இருக்கு. நான் என்ன பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? இந்த வாட்டி நான் உங்களை பட்டாசம் வச்சு வறுத்து எடுக்கிறேன்டா. என்ன தைரியம் உனக்கு? என் சில்லு வந்து ஒண்ணு. டேய் தம்பி, தயாரா இருக்கியா? நான் பாத்துக்கிறேன்டா. திரும்ப ஆரம்பிச்சிட்டானுங்களே. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. நல்லா பண்ண தம்பி. என்ன மட்டும் விட்டுருக்கா. திரும்பவும் தாக்கு தம்பி. டேய் தம்பி, நிறுத்தாம பண்றா. நல்லா இருக்கு இது. பண்ணு பண்ணு. டேய் அண்ணா, அங்க போறடா. என்ன தம்பி, பட்டாசு எல்லாம் காலி ஆயிடுச்சா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்கடா. உங்களோட அம்மா நெருப்பு கிட்ட விளையாட கூடாதுன்னு சொல்லலையாடா? இதுதாங்கடா. இது பேபேக் டைம்டோ. என்னடா இப்போ உங்ககிட்ட வேற எந்த திட்டமும் இல்லையா? வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரி பண்ணாத. இப்போ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் கண்டுங்களா? அத பாத்தியா தம்பி? இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுல்ல தம்பி? ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. கண்ணாடி பாக்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே இருக்குயா. முதல்ல சுத்தி போடணும்டா. இது எப்படி இருக்கு? யவ் யவ் யவ், அட்டகாசமா வித்த காட்டுற மாதிரியே இருக்குல்ல.
ஒன்று பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து கொடு, இல்லைன்னா அழுதுகிட்டே நான் இங்க இருந்து ஓடி போயிடுவேன். சூப்பர்மேன், நான் இங்க வந்துட்டேன். ஜாலியா இருந்த டைம்ல முடிஞ்சு போச்சா? ஹாடி வாடா என் சொல்லோ, போலாமா? அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, படிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாதுன்னு. அதையெல்லாம் யார் கேட்பா? என்னோட மேகசின். இன்னொரு பழத்தையும் பறிச்சிடலாம். என்னடா இது? என்ன சொல்லாம கொள்ளாம இவ்வளவு வேகமா காத்தடிச்சிருச்சு. வந்துடு. வந்துடுச்சு. ஓகே, அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய ஆப்பிள். ஆப்பிள் தான் முக்கியம். வா, இது பார்க்கவே நல்லா இருக்கே. என்ன அட்டகாசமான லுக்கு. ஆனா இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. நல்லாதான் இருக்கு. பார்க்க பீட்டர் பேன் மாதிரியே இருக்கல்ல. என்னமோ தெரியல, இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள ஃபேஷன் ஆசை வந்துருச்சு. நல்லாதான் இருக்கு. கொஞ்சம் இரு, என்னமோ ஒண்ணு. இப்பதான் முழுமையா உணர்ற. இதுதான் என்னோட வெப்பன். நான் மிகப்பெரிய வீர. என்னடா இது, காலையில இருந்து பயங்கரமா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, வேற டிசைனை பாப்போமா? பரவாயில்லையே, இங்க ஏதோ நல்லா இருக்கு. ஓ அடடா, நமக்கு ஏத்த மாதிரி லுக் இங்க இருக்கே. அப்படி போடு. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது காட்டிலேயே நான் தான் ரொம்ப அழகான சுத்தி இருக்க கூடாதோ? என்ன அடி. சரி, வேற ஏதாவது ஒரு நல்ல டிசைனா பார்க்கலாமா? இது எப்படி இருக்கும்? யா, பார்க்கவே கண்ணு கவருதே. கொஞ்சம் இரு. ஆனா இதை எப்படி நாம ட்ரெஸ்ஸா போடுறது? ஆட என்னப்பா, அதுக்கு தானே அந்த விக்கு மண்டையா இருக்கா. லாகர் விக்கு. பேசாம நம்ம தொப்பியில ஒரு இறகம் வச்சு பார்க்கலாமா? அப்பதான் பாக்குறதுக்கு அப்படியே மன்மத மாதிரியே இருப்பேன். இல்ல இல்ல, பார்க்க கரெக்டா கொடூரமா இருக்கும். பாக்குறதுக்கு அது ஒன்றும் நல்லா இல்லையே. என்ன மட்டும் மக்கள்லாம் பார்த்தாங்கன்னா அப்படியே வெய் மறந்துடணும். அந்த மாதிரி தொப்பியை எங்க போயிடா வாங்குறது? எங்க இருக்கு? நல்லா இருக்கு. இது ஈஸியா தாண்டா இருக்கு. ட்ரை பண்ணிடுவோம்.
வாழைப்பழம், ஆப்பிள்ஸ், பைனாப்பிளா? ஓ, அது நல்லா இருக்குமே. எனக்குள்ள நிறைய திறமை இருக்குப்பா. ஓ, ஹாய், ஹலோ. ஹாய் மன்மத குஞ்சு, நமக்கே கண்டு வைக்கணும்னு தோணுது. இரு, இது ட்ரக் சத்தமாச்சே. ஓ, அந்த வெக்கு திரும்ப வந்துட்டா, நம்ம எஸ்கேப் ஆயிடணும். ஓ, வலிக்குதே. இரு, அவதான் வந்துட்டான்ல. இன்னைக்கு என்ன நாள் இப்படி போயிடுச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம மேகசின் போச்சு, அதோட நம்ம ஹெல்மெட்லயும் பெரிய ஓட்டம் எழுதுருச்சு. ஆமா, இந்த பழங்கள்லாம் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆனா நம்ம கிட்டதான் ஏற்கனவே நிறைய பழங்கள் இருக்குல்ல. அடே கரடி, ஒன்னடானு எனக்கு தெரியாமலே என் வீட்டுக்குள்ள வந்திருக்கேடா நீ. இவன் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறானே. அந்த கரடிகளுக்கும் நம்மள சுத்தமா பிடிக்கல, ஆனா நம்மள விட மாட்டேங்கிறானுங்களே. அட்லீஸ்ட் நமக்கு நம்ம மேகசினாவது கிடைச்சது. என்ன வாசனடா அது? என்ன நம்ம மேல இந்த நாத்த அடிக்குது? போய் குளிக்கணும்டா, குளிச்சே ஆகணும். குளிக்கும் போது அக்குல சொரியறது எவ்வளவு சுகமா இருக்கு ஐயா. இப்பப்பா குளிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு. டாய் கரடி, திரும்ப வந்துட்டியாடா? ஒழுங்கு மரியாதை அந்த ட்ரெஸ் கழட்டி வைடா. உன் சைஸுக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ் போட்டுருக்க நீ. பேண்ட் போடும் போதே டைட்டா இருந்திருக்குமே, அப்பயே புரியாதாடா? இப்ப பாரு பேண்ட் எந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்குன்னு. கழட்டுறா முதல்ல. ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளில போடா. இப்போ இந்த கரடி என்னடா பண்ண போறான்? எப்படா பாக்க எப்படி இருக்க விக்கு? அடே திமிரு போடுச்ச தடியா, வீட்டை விட்டு வெளியே போடா, வெளியே போ. என்ன இவ பைத்தியம் ஆயிட்டானா? ஹலோ, டேய் ஏன்டா கிட்ட வர? பிரேயர் காப்பாத்த கிளம்பிட்டா. ஆச்சு ஆச்சு. அடே கிறுக்கு பயலே, நான் ஒன்ன விட மாட்டேன்டா. அவன் கையில வச்சிருந்த ஆயுதம் படு பயங்கரமா இருந்துச்சு. அவனோட உரையில இருந்த வாள் பழி வாங்க துடிச்சுது. அவன் இதயம் கல்லு மாதிரி இருந்துச்சு. அவன் உடம்புல ஓடுற ரத்தம் எரிமலை குழம்பு மாதிரி இருந்துச்சு. ஆமா, இவன் என்ன கிறுக்கடா இல்ல பைத்தியக்காரனா? அடேங்கப்பா, இது மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா ஊருப்பட்ட மரத்தை கூறு போடலாமே. அடேங்கப்பா, இவன் நிஜமாவே பெரிய ஆளதாயா இருப்பான். 1 2 3 4 அப்புறம் 5. ஓ, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த டெக்னிக்கை மட்டும் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம்னா அப்ப இந்த மொத்த காட்டையும் ஒரே நாள்ல நம்ம வெட்டி கூறு போட்டு முடிச்சிடலாம். மீடியம் ஹேமரு, வெயிட் ஒரு 10 கிலோ இருக்கும். ஃபங் ஸ்டீல்ல உருவாகி இருக்கும். ரைட்டுடா, அப்படின்னா அத நானே ஒன்று செஞ்சு போடுறேன்.
2.5 கிலோ ஆரம்பிச்சு புடலாம். வேலைன்னு வந்துட்டா நாங்களாம் வெள்ளைக்காரனுங்க ஐயா. கிட்டத்தட்ட வந்துடுத்து. ஆல் ரைட்டு. 10 கிலோ வந்துடுறான். பார்க்க இது நல்லதாயா இருக்கு. இப்போ இந்த ஹேமரை வச்சு டெஸ்டிங்க போட்டுருவோமா? இந்த ஹேமரை வச்சு நான் என்னெல்லாம் பண்றேன்னு பாருங்கடா. அம்மே காலு காலு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னடா நம்ம வீடு ரொம்ப சிறுசா இருக்கு. நாம வெளியே போவோம். இதுல டைமிங் தான் ரொம்ப முக்கியம். மீட்டியர் ஹேமர் ஸ்ட்ரைக். என்னடா அது கிட்டக்க கூட போல. இருடா வாம பண்ணுவோம். ரெடி. இந்த வாட்டி நான் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன்ல. வேலை முடிஞ்சது. என்னடா இது மாட்டுக்குச்சு. இப்போ உன்னை என்ன பண்றான்னு பாரு. என்னடா ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா இது ரொம்ப நல்லதாயா இருக்கு. இத வச்சு ஏகப்பட்ட விஷயத்த செய்யலாம். இத வச்சு வேணா அந்த கரடியை துரத்தி விட்டு பாப்போமா? இந்த வீட்ல ஹேமர் வச்சிருக்க லாகர் விக்னான் தான். மரத்த கூறு போட்டு சம்பாதிக்க போறேடா. நிலநடுக்கம் வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? லாகர்விக், இன்னைக்கு உன்னோட கதையை ஒரே அடியா நான் முடிக்கிறேன்டா. அப்படியாடா? அதை இதை பாத்துருவோமே. இத கொஞ்சம் பாருடா கண்ணா. என்ன பயங்கரமா இருக்கு. இதாடா என் ஃபேமஸான ஸ்டைலு. இப்போ ஓ மேல பிரயோகப்படுத்துறேன்டா பாடுறா. கொஞ்சம் இரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுக்கலாமா? இது ஒண்ணு விளையாட்டுலடா தங்கம். இப்போ இத கொஞ்சம் பாரு. அச்சோ மாட்டிக்கிட்டு. லாகர்விக், இப்ப மாட்டினியா? ஒழுங்கா வந்து அடி வாங்கிக்க பார்க்கலாம். இப்ப வேண்டா நீ தப்பிச்சிருக்கலாம்டா பிராபுலு. ஆனா விட மாட்டேன். பயந்து ஓடி போயிட்டான். பயந்தாங்கூலி. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கே பாய் வந்துட்டோம்டா. நல்ல வேளை அவன் வரலப்பா. என்னால இதை நம்பவே முடியலையே. அதை ரெடி பண்றதுக்கு நாள் முழுக்க கஷ்டப்பட்டேன். ஆனா அவன் அதை எடுத்துட்டு போயிட்டானே.
திமிரு பிடிச்ச குண்டா இப்ப என்ன பண்றேன்னு பாடுறா. உன்னோட கதையை ஒரே அடியா காலி பண்றதுக்கு நான் வெர்ஷன் 2.0 எடுக்கிறேன்டா. பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. ஆரம்பிச்சிருவோமா? இதை என்ன பண்றேன்னு பாப்போட்டா. பழச விட இதுல முள்ளு நிறைய இருக்கு, பெருசாவும் இருக்கு. வந்துகிட்டே இருக்க பிராபுலு, நான் யாருன்னு காட்டுறேன் பாடுறான். டேஸ்டியா இருக்கு. இந்த இரும்பு பால் ரொம்ப நல்லா இருக்கு. திமிரு பிடிச்ச கரடி, ஒழுங்கா வெளியே வாடா, விளையாடலாம். லோகர்விக் அடிங்கிறதுக்கு வந்துட்டானோ? நான் யாருன்னு காட்டுறேன்டா. என்னடா கரடி, வெளியே வரமாட்டியா நீ? உன்னை வெளியே வர வைக்கட்டுமா இப்போ? என்னடா காட்டு கத்து கத்துறா இந்த கரடி பையன் வரமாட்டேங்கிறான். லோகர்விக், நான் திரும்ப வந்துட்டேன் பத்தியோ? என்னடா சீன் போடுறியா நீ? எவ்வளவு வேணா போட்டுக்கடா, சரியா? ஆனா என் கூட வந்து ஒரு போட்டியை போடுறா. என்ன போட்டி போடணுமா? ஓகேடா, ஆரம்பிக்கலாமா? என்ன இது, நம்மளோட பெரிய பாலாவை வச்சிருக்கோம். உன் கதையை முடிக்கிறடா. மோதி பார்த்துடலாம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. என்னடா பயப்படுறியா நீ? இப்ப ரெடியாடுறா, அடுத்த தாக்குதல பாடுறா. ஓடாதடா, டேய் திமிரு பிடிச்சவன நில்றா. டேய் தடியா, இத விக்கி வரா, ரெடியா? ஹோய் என்னடா பிராபுலு, இப்ப என்னடா சொல்ற நீ? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணிடுறது. முட்டா பாய, ஆயுதத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயம். இதுல வேற ஒரு பெரிய உருவத்தை இந்த பூ பின்னாடி மறைச்சுக்கிறியா? வாய்ப்பு இல்லடா ராஜா. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடு. என்ன இங்க வந்து விட்டுட்டு இருக்க? கிளம்பு. மிஸ் ஆயிட்டியா நீ? போயிடு. இங்க இருந்து போயிடு, போய் தொலை. என்ன மாட்டிக்கிட்டோம்? உன்னோட ஆயுதத்திலே நீ சிக்கிக்கிட்டியா லோகர்விக்? லோகர்விக், நாம ரெண்டு பேரும் விளையாடலாமா? வேண்டாம் ப்ளீஸ். லோகர்விக் நில்லு, உன்னை விட மாட்டேன். விளையாடலாம் லோகர்விக்.